அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு காலையில் வரக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கப்படும் அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். மெயினாக பார்த்தீங்கன்னா பணவரவை பெருக்கி தரத்துக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கடன் முழுவதும் இல்லாத ஒரு நிலையை உங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை இந்த நேரத்தில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை மறக்காமல் பாருங்கள். இதில் எப்படி சொல்கிறோனோ அதே போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேறும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு வேண்டுதலை மனசில் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த அனைத்து பிரார்த்தனைக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேரை முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேண்டும், எதற்காக வேண்டும் என்றாலும் நீங்கள் கேட்கலாம். ஒரு நல்ல வீடு கட்டணும், அதற்கு இந்த ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுது, இல்லை காலேஜில் ஃபீஸ் கட்டணும், இல்லை அட்வான்ஸ் கொடுக்கணும், வேறு எதற்காவது உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணத்தோட மதிப்பை எழுதிக்கோங்க. 50,000 பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுடைய பேர், அதுக்கு கீழே 50,000 வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இப்போ சொல்லக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க. 520 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அதை வந்து நீங்கள் க்ரீன் கலர் பென் கிடச்சுன்னா க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க. சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க. இப்படி எழுதிட்டு நம்ம மேரேஜுக்கெலாம் மொய் எழுதுவோம் பாருங்கள், மொய் கவர்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த கவர் கிடச்சிதுன்னா அந்த கவரை வந்து க்ரீன் கலரில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை எழுதுறீங்க பார்த்தீங்களா, எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கணும் அந்த ஒரு டயத்தையுமே எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதிக்குள்ளே இந்த பணம் கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதமும் அந்த தேதியுமே அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. க்ரீன் கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள் மொய் கவர், க்ரீன் கலரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி வாங்கினதில் நீங்கள் இந்த பேப்பரை 4ஆக மடித்து உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்திடமும் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வத்திடமும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நான் இதில் எழுதி வச்சுருக்கேன், நிச்சயம் இது எனக்கு நீங்கள் பெற்று தருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நடந்து முடிஞ்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது விரைவில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்திற்காக மட்டுமா அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை எழுதிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த ஒரு நேரத்தையும் எழுதிக்கோங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஒரு 3ஆம் தேதிக்குள்ளே எனக்கு வந்து நடந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ₹1 கூட இல்லாத ஒரு நிலையை இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 50,000 கடன் இருக்குது அப்படின்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற மொய் கவரை வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க மேலே. சப்போஸ் பேங்க்கில் இல்லை அடகுல வச்சுருக்கீங்கன்னா கூட அந்த அடகு கடையோட பேர் எழுதிக்கோங்க, இல்லை பேங்க்கோட நேம் எழுதிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் கடன் கொடுக்கக்கூடியவரோட பேர் எழுதிக்கோங்க. அவருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அந்த தொகையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 520 அப்படின்னு எழுதிட்டு உங்ககிட்ட அந்த நேரத்தில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை ஒரு ₹50 இல்லை ₹100 இல்லை ₹1000 ₹500 எவ்வளோ இருக்கோ அவருக்கு கொடுக்கறது போல் அந்த பணத்தை வந்து அந்த மொய் கவரில் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு அந்த மொய் கவரை கையில் வச்சுட்டு மனதார உங்கள் குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த கடன் முழுவதும் அடைக்கக்கூடிய வழியை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, மைத்திரை முகூர்த்தம் ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடியது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த மைத்திரை முகூர்த்த நல்ல நேரம் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் புதன்கிழமை 13/3/2024 காலையில் 8:20 முதல் 10:05 வரை இந்த மைத்திரை முகூர்த்த நல்ல நேரம் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தை தவற விட்டுடாதீங்க. இந்த நேரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணலாம். வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை தவற விடாமல் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும், மாதவிடாய் காலமாக இருந்தாலும், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக, அதாவது வேறு ஏதாவது இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு இருந்தாலும் இதற்கு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. அதனால் இப்போ நான் சொன்ன வழிபாடை நாளைக்கு காலையில் செஞ்சு முடிச்சுடுங்க. மறக்காமல் செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய கடனையும் உங்களுடைய பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நேரத்தை தவற விட்டுடாதீங்க. உங்களுடைய பிரார்த்தனை
பிரார்த்தனைகள் நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பேப்பரை ஓடுற தண்ணியில் விட்டலாம், இல்லை எரித்து சாம்பலை ஊதி விட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டலாம். அவ்வளோதாங்க. ஆனால் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.